நாகபூஷணி அம்மன் கோவில் வரலாறை பார்க்கும் பொழுது, முன்னொரு காலத்தில் நாகம் ஒன்று தாமரை மலரை வாயில் கவ்விக்கொண்டு கடலில் நீந்தி அம்மனை தரிசிக்க செல்லும் பொழுது கருடனால் துன்பப்படுத்தப்படுகின்றது. அந்த துன்பத்திலிருந்து அதை காப்பாற்றுவதற்காக சோழ நாட்டு வணிகன் நயினார் தீவில் கட்டிய கோயிலே நாகபூஷணி அம்மன் கோவில். இது 51 சக்தி பீடங்களில் சிலம்பு விழுந்த பகுதியாக கருதப்படுகிறது. போர்ச்சுகீசியர்களினால் இடிக்கப்பட்ட பின் எழுப்பப்பட்ட புனரமைக்கப்பட்ட கோவிலில் புவனேஸ்வரி அம்மன் பீடமாக திகழ்ந்து அருள் பாலிக்கின்றாள். நாகர்களின் குலதெய்வமாகவும் இந்த அம்மன் விளங்குகின்றாள். சகல தேவிகளின் பார்வதி, சக்தி, சரஸ்வதி, லக்ஷ்மி, காயத்ரி தேவிகளின் அம்சமாக இந்த ஆதிசக்தி புவனேஸ்வரி இங்கு மக்களுக்கு நற்பலன்களை அள்ளி அள்ளி வழங்கி கொண்டிருக்கின்றாள். இந்த நயினார் தீவே மணிமேகலை காப்பியத்தில் மணிபல்லவ தீவு என்று அழைக்கப்பட்டிருக்கின்றது.